நான் ட்விட்டரில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மினிஸ்டர் லிஸ்ட் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக ஒரு விஷயம் கவனித்தேன். முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 2 சமுதாயம் மட்டும் டாமினேஷன் பண்ணி நிற்பாங்க. ஆனால் இந்த டிவிகே விஜய் உடைய மினிஸ்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மற்ற சமுதாயத்துக்கும் நிறைய எம்எல்ஏ சீட்டுகள் அப்படியே கொஞ்சம் சரமாரியாக பிரித்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சமூக நீதி மாற்றமான்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு சமூக நீதி மாற்றம் தான். இன்னும் டிவிக்கு கவர்மெண்ட் ஆணவ படுகொலைக்கு எதிர்த்து ஒரு சட்டம் நிறைவேற்றணும். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு சமுதாயத்துக்குள்ள நடக்கிற ஜாதி பிரச்சனை இது ஏன் வருது, எதனால உருவாகுது, அவங்களுக்குள்ள பரவற வதந்திகள்லாம் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி என்னன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த வன்னியரசுக்கு ஒரு முக்கியமான மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இது. விடுதலை சிறுத்தை கண்டிப்பாக சமூக நீதியை காப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன்.